அது என்னடா ஏலியன்ஸ் எப்ப பார்த்தாலும் வெளிநாடுகளுக்கே போய்கிட்டு இருக்கு, ஏன் நம்ம இந்தியாக்கெல்லாம் வராதா இல்ல வந்தது கிடையாதா? இனிமே வருமா என்னன்றது நமக்கு தெரியாது, ஆனா இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு மட்டும் சொல்ல முடியும். பொதுவாகவே வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ இதை பத்தி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இப்போ வானத்துல ஏதாவது ஒன்று போச்சுன்னா கூட அது யூஎஃப்ஓ தானா அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்ப்பாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இப்போ யூஎஃப்ஓவே போச்சுன்னா கூட அது ஏதோ பறவைதாண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை லேஸ்ல எடுத்துப்பாங்க. பட் இதெல்லாம் பழைய கதை. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களும் எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்றாங்க. பட் இதையே பழங்காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கூட ஏகப்பட்ட ஏலியன் கதைகள் கொட்டி கிடக்கும். நான் சொன்னதெல்லாம் கேட்கும்போது நான் என்னமோ ஏலியன்ஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரியே தோணுது இல்ல. பட் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு என்னோட ஒப்பீனியனை நான் வீடியோட கடைசியில தான் சொல்லுவேன். இப்போ இந்தியாவில் ஏலியன்ஸ் எங்கெல்லாம் இருந்தது, அதுக்கான எவிடன்ஸ் என்ன, அது உண்மையா என்னன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். இப்போ ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஏலியன்ஸ் வந்தது போல கற்பனை கதையா காட்டுவாங்க. கற்பனை மட்டுமே கிடையாது, அமெரிக்கால நான் ஏலியனை பார்த்தேன், யூஎஃப்ஓ பார்த்தேன்னு ஏகப்பட்ட பேரால கிளைம் பண்ணப்படுது. பட் அமெரிக்கான்ற ஒரு நாடு இருக்குன்னு தெரியறதுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 10,000னா எக்ஸாக்டா 10,000 கிடையாது, 8,000 இருக்கலாம், 9,000 இருக்கலாம், இல்ல 10,000 கூட இருக்கலாம். ஒரு குத்து மதிப்பா 10,000 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். சோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமியில ஏலியன்ஸ் இருந்ததுன்றதுக்கான சில எவிடன்சஸ் இருக்கு. அதெல்லாம் உண்மையா என்ன ஏதுன்றதை இப்ப பார்க்கலாம். மார்ச் 15 1951 அப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு 10 மணிக்கு டெல்லியோட பிளையிங் கிளப்பை சேர்ந்த 25 பேருக்கு 100 அடி இருக்கக்கூடிய பிளையிங் ஆப்ஜெக்ட் ஒன்று வானத்துல போனதை பார்த்திருக்காங்க. அது வந்து பார்க்க யூஎஃப்ஓ போல தோணாது, ஏதோ மெகா சைஸ் கல்லு போல தான் தோணும். இன்ஃபேக்ட் எரிக்கல்லா இருக்குமோன்னு சொல்லி பல பேர் கெஸ் பண்ணாங்க. பட் எரிக்கல் வந்து இந்த ஷேப்ல இருக்காது, எரிக்கல் வந்து இந்த சைஸ்ல இருக்கும், பட் இப்படி நீட்டா இருக்காது. சோ அவங்க சொன்னது என்னன்னா, வானத்துல இப்படி ஒண்ணு பார்த்தோம், அது சடனா மாயமாயிடுச்சு, பயங்கர வேகமா ஜெட் ஸ்பீட் எவ்வளவோ அதை விட 3 மடங்கு ஜாஸ்தி ஸ்பீட்ல அது போச்சுன்னு சொன்னாங்க. பட் சயின்டிஸ்ட் வந்து இந்த சிகர் ஷேப்டு ஆப்ஜெக்ட பத்தி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நம்ம சோலார் சிஸ்டமுக்கு வெளியில இருந்து வந்த ஒரு ஆப்ஜெக்ட், பட் அது வந்து யூஎஃப்ஓனோ இல்ல ஏலியனுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அண்ட் அதோட நேம் வந்து ஓமுவாமுவான்னு சொன்னாங்க. OUMUA. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டை முதல் தடவை ஐடென்டிஃபை பண்ணது வந்து 2017ல. அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. ஆனா டெல்லியில 1951லயே அதை பார்த்திருக்காங்க. 2017ல வந்தது தான் 1951ல பார்த்தாங்களா என்ன அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி அதுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் கூட இருக்கலாம். பட் அது இது கிடையாதுன்னு கூட கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் பத்தின கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொடுக்கல. அதை பத்தின ஆராய்ச்சிகள் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து இன்னும் மிஸ்டரியா தான் இருக்கு. அடுத்தது அக்டோபர் 29 2007 அப்போ கொல்கட்டால காலங்காத்தால 3:30 இருந்து 6:30 மணிக்குள்ள வானத்துல ஏதோ ஒன்று பயங்கர ஸ்பீடா வேகமா மூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருந்ததுதான். அதை வந்து நிறைய பேர் வீடியோ கூட எடுத்திருக்காங்க. வானத்துல பார்த்த அந்த ஆப்ஜெக்ட் அதோட ஷேப்பை மாத்திக்கிட்டே இருந்ததுதான். ஸ்பியர் ஷேப்ல இருந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா மாறி போச்சான். அண்ட் அது வந்து பயங்கர வெளிச்சத்தோட பார்த்தாங்களாம். கொல்கட்டால இஎம் பைபாஸ் சொல்லப்படும் இடத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அந்த இன்சிடென்ட்டை பார்த்திருக்காங்க. அண்ட் நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல கூட அந்த ஃபுட்டேஜை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கொல்கட்டாவை சேர்ந்து சில அபிஷியல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பார்க்க ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு, ஆனா இது வந்து வீனஸ் பிளானட்டா தான் இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் அந்த 3 மணி நேரங்கள் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுச்சு. அடுத்தது ஆகஸ்ட் 4 2013 அப்போ லடாக்ல இந்தியன் ஆர்மி வந்து யூஎஃப்ஓஸை பார்த்தாங்களாம். இப்படி நூற்றுக்கணக்கான அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தோம்னு சொல்லிட்டு ஆர்மி சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்தியாவோட பார்டர்ல இருந்து தான் பார்த்திருக்காங்க. ஆனா அதை பத்தின ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பார்த்தது வந்து யூஎஃப்ஓ கிடையாது, வீனஸ் அண்ட் ஜூபிட்டரோட பிளானட்டா. நமக்கு உடனே தோணும், யூஎஃப்ஓ சைஸ்ல ஒரு பிளானட் வந்து நம்ம கண்ணுக்கு எப்படிடா தெரியும், தமாத்துண்டு சைஸ்ல ஒரு சின்ன டாட் போல தெரிஞ்சா அதை வந்து பிளானட்னோ இல்ல ஸ்டார்னோ சொல்லலாம். இவ்வளோ பெரிய பிளானட் நம்ம கண்ணுக்கு எப்படி லைவா தெரியும்? அதுக்கு பதில் வந்து லடாக் அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் வந்து ஹை ஆல்டிடியூட்ல உள்ள இடம். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த இடத்தோட அட்மாஸ்பியர் கூட பயங்கர வித்தியாசமா இருக்குமா. அதனால ஆகாயம் வந்து நமக்கு ரொம்ப கிட்ட தெரியுமா, அண்ட் நம்மளால எல்லாத்தையும் கிளியரா பார்க்க முடியுமா. சோ அந்த காரணத்தினால இந்த ஜூபிட்டர் வீனஸ் வந்து பேசிக்காவே பூமிக்கு கிட்ட தான் இருக்கு. கிட்டன்னு சொன்ன உடனே கண்டு கட்டின தூரமாலாம் கேட்காதீங்க, 3 எல்லாம் தாண்டி எத்தனையோ லட்சம் மைல்கள் தாண்டி தான் இருக்கு. பட் மற்ற பிளானட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் வந்து பூமிக்கு கிட்ட இருக்கு. சோ அதை பார்த்துட்டு தான் யூஎஃப்ஓன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சயின்ஸ் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இதுதான் உண்மைன்னு கன்ஃபார்மாவும் சொல்ல முடியாது. அவங்க பார்த்தது வந்து ஜூபிட்டர் அண்ட் வீனஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா யூஎஃப்ஓ கூட இருக்கலாம். சி அக்கார்டிங் டு சயின்ஸ் வந்து அது ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் தான். ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ அவங்க
பார்த்ததா சொல்லப்பட்ட அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி இருக்கும் இல்லையா, மூமெண்டே இல்லாம அது யுஎஃப்ஓ தான் எப்படி கெஸ் பண்ணிருப்பாங்க? சோ அது மூவ் ஆகி இருக்கும். அப்படி ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் போது யுஎஃப்ஓக்கு ஈக்குவலா அந்த கிரகங்களும் மூவ் ஆகுமா? ஒரே இடத்துல நின்னா அது வந்து கிரகங்கள்னு சொல்லலாம். பட் ஸ்பீடா மூவ்மெண்ட் இருக்கும்போது அது எப்படி பிளானட்ஸா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக உடனே நான் வந்து ஏலியன் யுஎஃப்ஓ எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. என்னோட ஒப்பீனியனை நான் இன்னும் சொல்லல. சயின்ஸ் பிரகாரம் அது வந்து ஜூபிட்டர் அண்ட் வீனஸா கூட இருக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 4 2013 அப்போ லடாக்ல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் பின்னாடி ஜூன் 23 அப்போ சென்னையில உள்ள முகப்பேருன்னு சொல்லக்கூடிய இடத்துல நைட்டு 8:55 மணிக்கு வானத்துல பயங்கர வெளிச்சத்தோட 5 ஆரஞ்ச் லைட்டு சவுத்ல இருந்து நார்த்துக்கு போனதை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் யுஎஃப்ஓ தான் அதை பார்த்தவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. சில வினாடிகள் கழிச்சு அதெல்லாமே காணாம போயிடுச்சு. ஸோ ரீசெண்டா முட்டுக்காடுல யுஎஃப்ஓவை பார்த்தோம்னு சொன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 2013 முகப்பேருல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அகைன் 2013 கேரளாவோட கண்ணூர்ல சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா மேஜர் செபாஸ்டியன் செகேரியான்னு சொல்லப்படும் ஆர்மி ஆபீசர் வந்து ஹெச்டிசி மொபைல் ஒன்று புதுசா வாங்கினாரு. பொதுவாகவே புது மொபைல் வாங்கினா என்ன பண்ணுவோம், அந்த கேமரா எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ண நல்லா சீனரியான இடத்தெல்லாம் போட்டோ எடுப்போம். அதே போல அவரும் பீச்சுக்கு பக்கத்துல போட்டோ எடுத்திருக்காரு. அதுல பர்டிகுலர்லி ஒரு போட்டோல மட்டும் இப்படி யுஎஃப்ஓ ஸ்பாட் அவுட் ஆகிருக்கு. அது வந்து மேஜர் செபாஸ்டியனோட வைஃப் தான் சொன்னாங்க. பட் அவங்க போட்டோ எடுத்த அந்த சமயத்துல அவங்களுக்கு கண்ணுக்கு நேரா எந்த யுஎஃப்ஓவும் தெரியலையா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த போட்டோஸை பார்த்தப்பதான் இந்த விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணாங்களாம். ஆனா பெங்களூரை சேர்ந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸோட ப்ரொஃபசர் இந்த கிளைமை டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டு இது வந்து ஜஸ்ட் ஆப்டிகல் இல்யூஷன் சொல்லியிருக்காரு. அடுத்து 2014 லக்னோவை சேர்ந்த அமித் திரிபாத்தின்னு சொல்லப்படும் நபர் வீட்டு பால்கனில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சன் செட் ஆகிற சீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோல இப்படி சின்னதா யுஎஃப்ஓ போல ஸ்பாட் அவுட் ஆகியிருக்கு. அது அப்படியே 40 நொடிகள்ல மேல போய்கிட்டே காணாம போயிடுச்சான். அடுத்து அக்டோபர் 2015 அப்போ மகாராஷ்டிராவோட ரத்னகிரி பகுதியில் 3 கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 800 பேர் குறிப்பிட்ட பகுதியில் யுஎஃப்ஓ வந்ததை பார்த்தாங்களாம். 3-4 பேர் சொன்னது வேணா நாம கட்டுக்கதைன்னு சொல்லலாம். ஆனா 800ன்றது சின்ன நம்பர் கிடையாது. அத்தனை பேரும் கற்பனையில சொல்லுவாங்களா? சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிரே கலர்ல 12 மீட்டர் அகலத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று பூமியை நோக்கி வந்துதான். பூமியோட 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்ததும் சடனா ஸ்பீடா ரிவர்ஸ்ல போயிடுச்சான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யுஎஃப்ஓ ஏலியன் இதெல்லாம் நம்பக்கூடியவங்க இதெல்லாமே யுஎஃப்ஓ தான் நம்புறாங்க. பட் இதுக்கான எந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதெல்லாம் ஓகேடா, நீ என்னமோ வீடியோட ஸ்டார்டிங்ல ஏலியன்ஸ் வந்து 10,000 ஆண்டுகள் விட பழமையானது, அமெரிக்கா விட பழமையானது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னியே, அதெல்லாம் என்னன்னு தானே கேட்க தோணுது. ஸோ அந்த கான்செப்டையும் இப்போ பார்த்துடலாம். சத்தீஸ்கர்ல ராய்பூர்னு சொல்லப்படும் பகுதியில் 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வரக்கூடிய இடம் செண்டேலி கிராமத்தில் உள்ள சராமா கேவ்ஸ்ல உள்ள பெயிண்டிங்ஸ் இது. இந்த பெயிண்டிங்ஸை இப்போ நம்ம ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க, இது அந்த ஃபிளையிங் ஆப்ஜெக்ட். இப்போ நாம பார்க்குற ஏலியன் படங்கள்ல பாத்தீங்கன்னா இது போல ஃபிளையிங் ஆப்ஜெக்டை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னும் அது கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆண்டனாஸ் இருக்கு, 3 கால் மாதிரி லேண்டிங் கியர்ஸ் போல இருக்கு. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பெயிண்டிங்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன்ல மட்டும்தான் பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது நம்புற மாதிரியே இல்ல. மேபி அந்த காலத்துல இருந்தவங்க இது போல ஆப்ஜெக்ட்ஸை பார்த்துருக்கலாம், அதனாலதான் அதே போல பெயிண்டிங்ஸும் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. அடுத்து இந்த பெயிண்டிங்கை பாருங்க, இதுல 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து நம்மள போல மனுஷன், ஆனா இந்த மேல இருக்கும் பிக்சரை பாத்தீங்கன்னா பார்க்க ஏதோ ரோபோ போல தோணுது. ஏன்னா அதோட தலையில ஹெல்மெட் போல ஏதோ இருக்கு, அந்த ஹெல்மெட்ல ஆண்டனாஸ் கனெக்ட் ஆகி இருக்கு. கண்டிப்பா இது ஏலியனா தான் இருக்கும்னு தோணுது. பிகாஸ் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிவிலைசேஷன்ல வாழ்ந்தவங்க இப்படிப்பட்ட கிரியேச்சரோட எந்த கான்டாக்டும் இல்லாம எப்படி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணாங்க? சப்போஸ் இமேஜினேஷன்ல பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாலும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹெல்மெட், அதுக்கு மேல ஆண்டனாஸ், இதெல்லாம் எப்படியா யோசிச்சிருப்பாங்க? அடுத்து இந்த போட்டோவை பாருங்க, இதுல கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க. அண்ட் அந்த 5 பேரும் கண்டிப்பா மனுஷங்க கிடையாது. அவங்க தலையை பார்த்தாலே தெரியும் அவங்க மனுஷங்க கிடையாது அப்படின்னு. 2014 இப்படிப்பட்ட சராமா கேவ்ஸ்ல இது போல பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு தெரிய வந்தது. அப்போ அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அந்த கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ சில பெயிண்டிங்ஸ் வந்து 2000 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்தது. அண்ட் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து 10,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிஞ்சது. அதுல எல்லாத்தையும் பழமையானது முதல்ல காட்டின அந்த யுஎஃப்ஓ பெயிண்டிங் தான். அந்த இடத்துல உள்ள சில மக்கள் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்க்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்களா. அண்ட் இன்னும் சில பேர் அதை பேஸ் பண்ணி சில கதைகளும் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சுத்து பக்கத்துல உள்ளவங்களால சொல்லப்படும் பாப்புலரான கதை என்னன்னா அவங்களோட முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்த கதை இது. என்னன்னா அந்த பகுதியில ரோஹிலா இனத்தை சேர்ந்த
ஆளுங்க இருப்பாங்களாம். ரோஹிலா அப்படின்னா சின்ன சைஸ் ஆளுங்க. அவங்க வானத்துல இருந்து ஏதோ ஒரு பிளைங் ஆப்ஜெக்ட் மூலமா பூமிக்கு வந்து அந்த கிராமத்துல உள்ள 2-3 ஆளுங்களை கூட்டிட்டு போயிடுவாங்களாம் அண்ட் திரும்பி வரவே மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட நிறைய கதைகள் அந்த இடத்துல ஃபெமிலியரா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த ஷர்மா கேவ்ஸ்ல இருந்து 220-250 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனா ஹோஷங்காபாத்னு சொல்லிட்டு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல உள்ள கேவ்ஸ்ல கூட இது போல ஏலியனுக்கு சம்பந்தப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குதான். சோ இதெல்லாம் வந்து மேபி அவங்க ஏலியனோட இமேஜினேஷன்ல பண்ணிருக்கலாம், இல்லனா வேற்று கிரகவாசிகளை அவங்க பார்த்திருக்கலாம், இல்லனா அந்த காலத்துல மனுஷங்களுக்கும் ஏலியனுக்குமான அந்த கம்யூனிகேஷன் கூட இருந்திருக்கலாம். சோ எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம், நம்மளால இதுதான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ ஏலியன்ஸ்ன்றது உண்மையானபடி நம்பக்கூடியவங்க ஆமாண்டா ஏலியன்ஸ் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்பிக்கை இல்லாதவங்க கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ்ன்றது உண்மையிலேயே பூமிக்கு வந்திருந்தது அப்படின்னா இன்னத்துக்கு அது பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி வைஸா நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கோம். சோ உண்மையை மூடி மறைக்க முடியாது. அதனால ஏலியன் என்ற கான்செப்டுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால அப்படிப்பட்ட எந்த கிரியேஷனும் பூமிக்கு வரவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல, அதாவது நம்மளது வந்து சோலார் சிஸ்டம், மில்கி வே கேலக்சி, இந்த கேலக்சிக்கு வெளியில ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. சோ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல மனுஷங்க மட்டும் தான் இருக்காங்க, அதாவது நாம மட்டும் தான் இருக்கோம்னு சொல்றது அவ்வளவு கரெக்ட்னு எனக்கு தோணல. இன்ஃபேக்ட் சயின்ஸ்ல கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏலியன்ஸ்ன்றது உண்மையிலேயே இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகல, அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இல்லாத ஒண்ணுக்கு ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ உலகத்துக்கு வெளியில ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது உலகத்துக்கு வந்து போகுதுன்னு சொல்லதான் மேட்ச் பண்ணி விட்ட கதைன்னு எனக்கு தோணுது. சோ சிம்பிளா சொல்லணும்னா, வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க, ஆனா உலகத்துக்கு வந்து போகுது, யுஎஃப்ஓ எல்லாம் வந்து போகுதுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு உண்மைன்னு தோணல. சோ இதெல்லாம் தான் ஏலியன்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த ஏலியன் கான்செப்ட் மேல இன்ட்ரெஸ்டா உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.